refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. என்னோட ஸ்டூடெண்ட் ஓகே அண்ணல் அரசு, நாக் அவுட் நந்தா, சிறுத்தை கணேஷ், இவங்க நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட் தான். வீட்டு பேர் ஆக்சுவலாக ராமசாமி. ஓகே அப்புறம் பீட்டர் கேன் வச்சுக்கிட்டான். அப்புறம் வந்து அண்ணல் அரசு வந்து அவங்க அப்பா பேர் வந்து அரசன், இவன் பேர் அரசகுமாரன், அண்ணல் அரசன் வச்சான். சிறுத்தை கணேஷ் வந்து அந்த படம் ஒர்க் பண்ணனால அவன் வந்து சிறுத்தை கணேசன் வச்சான். அந்த மேலே பில்டிங் இடிஞ்சு விழுற மாதிரி சீனு, அந்த சீனில் வந்து ஃபைட்டர்ஸ்லாம் ஓடி போகும். ஒரு தர்மாக்குள் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் இறந்துட்டார். தெர்மாக்குள், நம்ம தெர்மாக்குள் இவ்வளோ பெருசாக இருக்கும், இந்த இடத்துல விழுந்துச்சுங்க. இது ஒரு முக்கியமான நரம்பு பாயிண்ட். இது ஆமாம்மா, கரெக்டாக அதில் பட்டவொடனே இறந்துட்டார். இது மாதிரி இயற்கை தான். ஏன்னா நாங்கள் கஷ்டப்படுறோம் இல்லையா, இந்தியன் படத்துலையும் நடந்திருக்கு. அந்த மாதிரி எல்லா படத்துலையும் நடக்கும். நான்லாம் புலியோட சண்டை போட்டிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அது மாதிரி புலி நெருப்பு எரியும்ல, பாடி எரியும். இப்போலாம் நெருப்பு இப்படி கொளுத்துற மாதிரி சீன் கூட இல்லை, படிக்கிறாங்க. அப்போலாம் ஒரிஜினலாக நான்லாம் நெருப்பு கொளுத்திருக்கேன். ஒரு சின்ன கோணியை போட்டு தண்ணியை ஊற்றிட்டு கொளுத்திருக்கேன். இந்த இடத்துல விழுந்து அடி படம்னா அந்த இடத்த வைக்கவே மாட்டேன், மாற்றிடுவேன். அது மாதிரி 4, 6 ஞாயிற்றுக்கிழமை வைக்க மாட்டேன். ராகு காலம்ல அது பயங்கர மோசமான டைம். அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ராகு காலம் மோசமான டைம். அது 4, 6 எதுவுமே செய்யக்கூடாது. அது ஒரு சாஸ்திரம் சொல்கிறாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை ஃபைட்டே வைக்க மாட்டேன், சீன் தான் எடுப்பேன். சோபன் பாபு தெலுங்குல இருக்காங்களா, அவருக்கு டூப் ட்ரெயின் இப்படி போகும்போது குறுக்கால அவர் ஓடணும். அதுக்கப்புறம் நான் டூப் ஓடுறேன், லாங் ஷாட் நான் ஓடுறேன். இப்போ கேமரா எல்லாம் ரெடி ஆச்சு, டிரைவர்கிட்ட சொல்லியாச்சு 10 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் போதும், கேமரா ஸ்பீடு வச்சுக்கிறோம் அப்படின்னு. ட்ரெயின் ஓட்டுறவரே இவர் என்ன 10 கிலோமீட்டர் போனால் யாருக்கு தெரியும், நிற்கிற மாதிரி தெரியும், வேகம் எடுத்துச்சாரு. ஷார்ட் கேமரா நான் டைவ் பண்ணுறேன், அடிச்சிச்சு ட்ரெயின். ஒன்றுமே இல்லை, நீ போன ஷாட்டுக்கு எடுத்து 200 அடிக்கு அந்த பக்கம் தூக்கி போச்சு. ஓடி வரும்போது சொன்னாங்க ஆள் காலின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் இல்லைப்பா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா கண்ணை மட்டும் காப்பாற்றிக்கிட்டேன். கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். இவ்வளோ நாள் நீங்க பயணப்பட்டீங்க சார் இந்த சண்டை பயிற்சியாளர் அப்படின்ற கலையில, தமிழ் சினிமாவில். உங்க கூட உங்க ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் வந்திருப்பாங்களா சார்? எப்படி உங்களுக்கு நீங்க அர்ஜுன் சாருக்கு, முரளி சாருக்குலாம் சொல்லி கொடுத்தீங்களா? அந்த ஆக்டர்ஸை தாண்டி உங்க கூட ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் பயணப்பட்டிருப்பாங்க. அவங்களும் எவ்வளோ பெரிய 18,000 பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட் மொத்தம். ஓகே. அதில் வந்து ஃபைட்டர்ஸ், நீங்கள் ஃபைட் மாஸ்டர் கேட்குறீங்க. ஆமாம் ஆமாம். பீட்டர் கேன் என்னோட ஸ்டூடெண்ட். ஓகே. அண்ணல் அரசு, நாக் அவுட் நந்தா, சிறுத்தை கணேஷ், இவங்க நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வேலை வந்து அவங்க அப்பா என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பீட்டரோட அப்பா பெருமாள், அவர் என்கிட்ட ஒர்க் பண்ணார். பீட்டர் பேர் ஆக்சுவலாக ராமசாமி. ஓகே. அப்புறம் பீட்டர் கேன் வச்சுக்கிட்டான். அப்புறம் வந்து அண்ணல் அரசு வந்து அவங்க அப்பா பேர் வந்து அரசன், அரசு ஒரு பேர், இவன் பேர் அரசகுமாரன், அண்ணல் அரசன் வச்சான். இது மாதிரி அவங்க சிறுத்தை கணேஷ் வந்து அந்த படம் ஒர்க் பண்ணனால அவன் வந்து சிறுத்தை கணேசன் வச்சான். அந்த சிறுத்தைன்னு ஒரு படம் வச்சுல தெலுங்குல, அந்த படம் அந்த பையன் பண்ணாங்க. நிறைய படம் பிஸியாக இருக்காங்க, நிறைய பேர் என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க மாஸ்டர் இருக்காங்க. அதோட யார் ஒருத்தர் ஃபஸ்ட்டு வந்து யூனியன் மெம்பர் ஆகங்களோ வேலை நான் தான் கொடுப்பேன். ஓகே ஓகே. சென்டிமேட்டாக இங்கே வந்துருவாங்க, அவங்க அம்மா அப்பாலாம் வரும். ஏன்னா என்கிட்ட வேலை செய்யறவங்களாம் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. ஓகே ஓகே. எல்லாம் இங்கே வந்துடுவாங்க. எனக்கு மாஸ்டர்லாம் பார்க்கறதுல என்னை வந்து முதல்ல வந்து பார்ப்பாங்க, பார்த்து இது மாதிரி என் பையனை கொடுங்க, நான் கொடுப்பேன். அதிகபட்சமாக எல்லாருமே பெரிய ஆளாக இருக்காங்க. பரவாயில்ல சார், அது ரொம்ப. ஏன்னா நான் கஷ்டப்படல, அந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு வேலை செய்கிறேன். என்னப்பா மெம்பர் ஆகிட்டே வேலைக்கு போறியா? போகலண்ணே. சரி வா நாளைக்கு வா. ஏன்னா இப்போ நான் அவ்வளோ டெய்லி ஒரு 2-3 படம் நடக்கும். வாடா இவனை போட்டுக்கேன், தெரியாது, அதெல்லாம் தெரியாது, தெரியல, சும்மா போடு, வேலை நடக்கட்டும். அப்படி எல்லாம் கற்றுக்குவாங்க போகிற போக்கில். இப்போ நம்ம யாரும் பிறக்கும்போது கற்றுக்கிட்டோம் தான், வந்து தான் கற்றுக்கிட்டோம். நான் அந்த பிறந்தனமே எல்லாரும் கற்றுக்கிட்டான்னு போட்டு விடுவேன். இன்னைக்கு எல்லாரும் என் மேலே அவ்வளோ உயிராக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல விஷயம் சார். ஆக்சுவலி அது அந்த மாதிரி நிறைய ஜட்ஜஸ் என் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, நிறைய போலீஸ் அதிகாரி என் ஸ்டூடெண்ட்டு, நிறைய ஆக்டர்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்டு. இது எல்லாமே வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க திறமைக்கு தான். யாருமே சும்மா இதெல்லாம் யாரும் கற்றுக்க வர மாட்டாங்க. திறமை இருக்கிறனால எல்லாரும் வராங்க. நான் அது எல்லாருக்கும் முறையாக கற்றுக் கொடுத்துருக்கேன். நிறைய ஹீரோ அந்த பஞ்ச் பண்ணுறது என் ஸ்டைல் தான் இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க உன் ஸ்டைலில் இருக்குமாங்க. அதே மாதிரி ஸ்டண்ட் யூனியனில் சில ஒரு 5-6 வருஷமாக பார்த்தோம்னா நிறைய அவங்க ஸ்டண்ட் பண்ணும்போது அவர் உயிர்லாம் நிறைய இடத்துல போயிருக்கு சார். அதுக்கு ஒழுங்கான பாதுகாப்பு இல்லையோ அந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் எழுது சார். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைங்க, அதான் ஸ்டண்ட் யூனியனில் வந்து நாங்கள் ஃபுல் பாதுகாப்பு வச்சு தான் பண்ணுவோம். கரணம் தப்புனால் மரணம், எங்கள் வேலை தெரியும் உங்களுக்கு. நாங்கள் மேலே வந்து குதிப்போம், ஒன்றாவது நினைப்போம், செத்துருவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 15 வருஷம் இருக்கும், 15-20 வருஷம் கூட இருக்கும். அந்த மேலே பில்டிங் இடிஞ்சு விழுற மாதிரி சீனு, அந்த சீனில் வந்து ஃபைட்டர்ஸ்லாம் ஓடி போகும். ஒரு தர்மாக்குள் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் இறந்துட்டார். தெர்மாக்குள், நம்ம தெர்மாக்குள் இவ்வளோ பெருசாக இருக்கும், இந்த இடத்துல விழுந்துச்சுங்க. இது ஒரு முக்கியமான நரம்பு பாயிண்ட். இது கரெக்டாக அதில் பட்டவொடனே இறந்துட்டார். இது மாதிரி இயற்கை தான். ஏன்னா நாங்கள் கஷ்டப்படுறோம் இல்லையா, இந்தியன் படத்துலையும் நடந்திருக்கு. அந்த மாதிரி எல்லா படத்துலையும் நடக்கும். இப்போ எவ்வளோ கம்மிங்க. முன்னாடி புலிலாம் அடிச்சு எடுத்துருக்காங்க.
ஓகே புலி சண்டை இருக்கும்ல, நான்லாம் புலியோட சண்டை போட்டிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அது மாதிரி புலி நெருப்பு எரியும்ல, ஆமா, பாடி ஆமா, எரியும். ஆமா. இப்போலாம் நெருப்பு இப்படி கொளுத்துற மாதிரி சீன் கூட இல்லை, சிஜிலே பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிறாங்க. அப்போலாம் ஒரிஜினலாக நான்லாம் நெருப்பு கொளுத்திருக்கேன். ஒரு சின்ன கோணியை போட்டு தண்ணியை ஊற்றிட்டு கொளுத்திருக்கேன். எப்போதுமே பாதுகாப்பு உண்டு, எப்போதும். இப்போ கூட பாதுகாப்பு உண்டு. இப்போ கூட இடையில இறந்தவர் என்னன்னா, பிரேக் விட்டு எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணும்போது இவர் ஏதோ மேலே ஏறி இருக்காரு, கீழே விழுந்துட்டார். அப்படி தான் நாங்கள் இப்போ ஷூட்டிங்கில் இப்போலாம் ஆக்சிடென்ட் மேக்ஸிமம் 100% கிடையாது, 1% நடக்கும். ஏன்னா வேலை தானே, சண்டு காரணம் தப்பு தான் மறந்து. நாங்கள் சொல்லித்தானே வருவோம், எங்கள் வீட்டில் வந்து முட்டாய் வாங்கிட்டு வாங்கலாம் சொல்ல மாட்டாங்க, உயிரோட வாங்கிட்டு தான் சொல்லுவாங்க. புரியுது. அதனால் அது நடக்க தான் செய்யும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லோ இடத்துல ஏதோ ஒருத்தர் இறந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சும்மா போகிறாங்க, அது பாருங்கள், அன்றைக்கி இதில் போட்டு போனாங்களாம், வண்டி ரூட்டு போடுவோம், என்னது ரேப்பிடோ போடுறோமே, ரேப்பிடோ போட்டு போயிருக்காங்க, போய் அது குளத்துல கொண்டு விட்டுருச்சு, காரு குளத்துல இறங்கி போச்சு. இதை பார்த்துருவீங்க நியூஸில். சார் அது மாதிரி அது வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு கவனம் இல்லைன்னா எங்கேயோ போய் விழுந்துரும். எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். காரணம் தப்பினால் மரணங்கும் போது அந்த காரணம் கூட நம்ம தப்பாமல் பண்ணால் தான் மரணம் நமக்கு வராது. அதில் நம்ம உஷாராக இருக்கணும். நான் வந்து 2000 படம் பண்ணி என்னோட ஸ்டண்ட் நடிகர்கள் ஒரு இடத்துக்கு ஒரு சீன கீரல் கூட வந்தது கிடையாது. ஏன்னா பத்திரமா பார்த்துப்பீங்க நீங்கள். அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குவேன். ஏன்னா இந்த இடத்துல விழுந்து அடி படம்னா அந்த இடத்த வைக்கவே மாட்டேன், மாற்றிடுவேன். அது மாதிரி 4, 6 ஞாயிற்றுக்கிழமை வைக்க மாட்டேன். ராகுகாலம்ல அது பயங்கர மோசமான டைம். அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ராகுகாலம் மோசமான டைம். அது 4, 6 எதுவுமே செய்யக்கூடாது. அது ஒரு சாஸ்திரம் சொல்கிறாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை ஃபைட்டே வைக்க மாட்டேன், சீன் தான் எடுப்பேன். எல்லாம் முடிங்க இல்லை எடுக்க மாட்டேன்ருவேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிருவேன் நான். ஏன்னா அது மனசில் எனக்கு இருக்கும், யாருக்கும் அடிப்படக்கூடாது, யாரும் கஷ்டப்படக்கூடாது. நம்மளால் மட்டும் இல்லை, யாருமேங்க ரோட்டில் இருக்கவங்க கூட நல்லா தாங்க இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது. அது நான் மனசார நம்புகிறேன், வேண்டுவேன். அதனால எனக்கு எந்த அடியும் பட்டதில்லை. இப்போ அடி ரொம்ப கம்மியாச்சு. இப்போ சிஜி பண்ணுறோம்ல, ஆமாம் சார், அடி ரொம்ப கம்மியாச்சு. நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க சார், ரிஸ்கியான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த புலி கூட சண்டை போடுறதை பற்றி சொன்னீங்க, நெருப்பெறியது. நீங்கள் பண்ணதுலேயே உங்களுக்கே வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் போல தெரியுது. நீங்கள் வந்து நிறைய தைரியமான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கே அந்த மாதிரி ரிஸ்க்காக இருக்கும் போல இது அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயம், அதாவது பண்ண விஷயம் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நான் ரிஸ்கே இல்லைங்கிறத ஒரு விஷயம் முதல்ல சொல்லட்டுமா? நம்ம சோபன் பாபு தெலுங்குல இருக்காங்களா, அவருக்கு டூப்பு ட்ரெயின் இப்படி போகும்போது குறுக்கால அவர் ஓடணும். அதுக்கு பிறகு நான் டூப் ஓடுறேன், லாங் ஷாட் நான் ஓடுறேன். இப்போ கேமரா எல்லாம் ரெடி ஆச்சு, டிரைவர்கிட்ட சொல்லியாச்சு 10 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் போதும், கேமரா ஸ்பீடு வச்சுக்கிறோம் அப்படின்னு. அந்த ஆள் கேமரா அந்த ஃப்ளைட் ட்ரெயின் ஓட்டுறவரே, இவர் என்ன 10 கிலோமீட்டர் போனால் யாருக்கு தெரியும், நிற்கிற மாதிரி தெரியும், வேகம் எடுத்துட்டாரு. ஷார்ட் கேமரா நான் டைவ் பண்ணுறேன், அடிச்சிச்சு ட்ரெயின். ஒன்றுமே இல்லை, நீ போன ஷார்ட்டு கிட்டத்தட்ட 200 அடிக்கு அந்த பக்கம் தூக்கி போடுச்சு. ஓடி வரும்போது சொன்னாங்க ஆள் காலின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் இல்லைப்பா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா. ஏன்னா கண்ணை மட்டும் காப்பாற்றிக்கிட்டேன், மற்ற எல்லா இடத்துலையும் முள், அந்த காடுக்குள்ளே அது முள் விழுந்துருச்சு. ஆமாம், குத்தி அந்த முள் எடுக்கிறதுக்கு பிடுங்க, இன்னும் கூட எங்கன்னா இருக்கும் எனக்கு முள், அவர் அவ்வளோ முள் பிடுங்கணும் ஹாஸ்பிட்டலில் வச்சு. அது ஒன்றுமே ரிஸ்க்கே இல்லைன்னு நினச்சி ரிஸ்க்கு. அதே மாதிரி ஒரு மலைப்பாம்பு கூட ஃபைட்டு. ஓகே, அது வந்து அர்ஜுன் சாருக்கு டூப்பு. தமிழ் படமா சார்? இல்லை, தெலுங்கு. அப்போ மலைப்பாம்பு வந்து இவ்வளோ வாய், அதுக்கு இவ்வளோ பெருசு வாய், இப்படி பிடிச்சிக்கணும். அது மலைப்பாம்பு பிடிச்சிருக்கீங்களா? பார்த்தது கூட இல்லை. அருவருப்பாக இருக்கும், நாற்றம் அடிக்கும், வேற ஒரு மாதிரி நாற்றம் அடிக்கும். கொடுத்துட்டாங்க, நான் பிடிச்சேன், கை எனக்கு மாட்டல, அது அப்படியேங்குது. அப்போ சொல்கிறாங்க ஊசி போட்டிருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படியே சொன்னாங்க. சரி ஓகே, ஊசி போட்டாங்களோ போடல, நம்மகிட்ட கையில் தானே இருக்குது, நம்மளும் பலசாலி, நான் பார்த்துக்கலாம். கழுத்தை பிடிச்சிருக்க மாதிரியா சார்? நான் கழுத்தை பிடிச்சிக்கிட்டேன், அது என்ன உடம்பை சுற்றி இருக்கணும். ஓ, அந்த மாதிரி. கேமரா ஸ்டார்ட் கேமரானிங் போகும்போது அது இப்படி இல்லை இருக்குது, என்ன எலும்பை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அது என்ன பண்ணோன்னா, எது மாட்டாலும் முதல்ல சுருக்கி உடைச்சி அப்படியே வாயில் போட்டுரும். உடைச்ச உடனே செத்து போயிடுவாங்க இல்லையா, வாயில் போட்டுரும். அது கணக்கில் அது வந்து அது பண்ணுது. ஆனால் ஊசி போட்டேங்கிறாங்க, ஊசி போடல போகிறது. எனக்கு என்னடா அது, நான் சொல்கிறேன் சார் இது ரொம்ப இருக்குது அப்படிங்கிறேன். ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் பண்ணலாம்னா நான் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே இருக்குன்னா உடஞ்சிடும்னு தெரியும். நான் செம்ம சால்ட் அடித்தேன், அதுக்கு முதுகு உடஞ்சி போச்சு, விட்டுருச்சு. என்ன விட்டோன்னே எஸ்கேப்பு. அதாவது ஒன்றுமே ஆகாதுன்னு நினச்சது அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதில் ஒரு வாட்டி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு வாட்டி ஃபயர் ஷாட் பெங்களூரில் பண்ண பார்த்துங்க. ஃபயர்னா உடம்பு ஃபுல்லாக நெருப்பு கொளுத்தி 2-3 பேர் அடித்து மாடியிலேருந்து டைவ் பண்ணி கீழே போய் தப்பிக்கணும் ஹீரோ. அது மாதிரி ஷாட்டு நான் ஹீரோக்கு போல டூ போட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைவ் பண்ணிட்டேன். டைவ் பண்ணி இங்கே கீழே பெட்டு போட்டுருந்தாங்களா, அது ஒரு அந்த சவுக்கு கம்பு இருந்திருக்கு. அந்த சவுக்கு கம்பை வெறும் துணியை போட்டு மூடி வச்சுருக்காங்க. அதில் கரெக்டாக விழுந்திருக்கேன். அதாவது எய்ம் பண்ணுறதே அங்கே வருது கரெக்டாக, அதை தான் மூடிருக்கணும். அதை வெட்டிருக்கணும், வெட்டலை. அதில் வந்து செம்ம குத்து, இவ்வளோ இதில் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனால் அம்மா அப்பாங்கிற அளவுக்கு வலி. ஸோ அதில் பொழைச்சதே பெரிய பாட்டு. இன்னொரு வாட்டி ஃபயர் ஷாட் உள்ளெல்லாம் எரிஞ்சிருச்சு.
அந்த வந்து கோணி தான் கட்டியிருப்போம் அப்போ. இப்போ தானே நிறைய ட்ரெஸ் ஆமா ஆமா இப்போ கோணி, அந்த வெங்காய கோணி தெரியுமா, தெரியும் சார். ஓட்டையாக இருக்கும், அதை போட்டு சுற்றிட்டு அதில் சருடு மாதிரி இருக்கும் அதுல. கரெக்டு, அதை சுற்றிட்டு அதுக்குள்ளே சோடா ஊற்றுவோம், கேஸுக்காக ஊற்றுவோம், கொஞ்சம் ஜில்னஸாக இருக்கும், ஊற்றிட்டு அதுக்கு மேலே அந்த ஹீரோயினை போட்டால் புடவை அந்த பாவாடை கட்டிக்கும், ஜென்ஸுன்னா பேண்ட் ஷர்ட்டு போடுவோம் இல்லையா, அந்த போட்டு கொளிச்சிக்கும், அவ்வளோதான். ஸோ அது பெரிய ரிஸ்க்கு. அதில் வந்து ஒரு 4-5 வாட்டி உயிர் படைச்ச பெரிய விஷயம். ஏன்னா அந்த பெங்களூர் விஷயத்துலலாம் கொஞ்சம் ஊற்றினா காலி, இது மாதிரி அதில் ரிஸ்க்கு. அப்புறம் அதே மாதிரி கன்னட படம் வஜ்ரமுஷிங்கிற ஒரு படம், கன்னட படம். அது நான் வந்து டூப் இல்லை, வேற ஒரு பையன் டூப்பு. 5:30 மணி ஆச்சு. பெங்களூர் பேலஸ் போயிருக்கீங்களா? இல்ல சார். 400 அடிக்கு மேலே இருக்கும் உயரத்துலேருந்து குதிக்கணும். குதிக்கும்போது 400 அடி உயரத்துலேருந்து குதிக்கணும். ஆமாம், அந்த தம்பி வந்து மேலே போய் குதிக்கவே மாட்டேங்கிறாரு. நான் வந்து அப்போ ஆம்பூர் ஆர்எஸ் பாபு ஃபைட் மாஸ்டர், அவர் வந்து செல்லப்பிள்ளை மாதிரி நான் இருப்பேன். அப்போ நான் வந்து சொல்கிறேன், பேசுகிறேன், நான் போய் குதிச்சுட்டுமானேன். என்னடா நீ போகிறக்குள்ளே இருட்டிடா, சரி வேகமாக போங்கிறாரு. நான் ஒன்று ஓடுறேன். அப்போல்லாம் 20-21 வயசு எப்படி இருக்கும், பறக்கிறேன், 4 படி 5 படி தாண்டி போகிறேன். தாண்டி போனால் அந்த பையன், தங்கம் எதுக்கு நீ வந்தானா என்னன்னு, இல்லை உனக்கு குதிக்கலையாடா, நான் இங்கே எட்டி பார்க்கலாம். எட்டி பார்த்தா பெட்டு ஒன்றும் தெரில, கேமரா ஒன்றும் தெரில. ஓகே, கல்லை நம்ம இங்கே போட்டால் அது அங்கே போய் விழுந்துடும். அப்படி ஒரு காற்று, சுற்றி வந்து மரம் தான், பெரிய காடு, ஃபாரஸ்ட் மாதிரி. நீ அப்படியே நைஸாக நெல், இன்னொரு 1/2 அன் ஹவரில் இருட்டிடும், நம்ம பாட்டு போயிடலாம். அப்புறம் வந்து போய் டம்மி போய் எதனா போட்டு எடுத்துக்குவாங்க. இதுக்கு போய் நம்ம ஏன் குதிக்கணுமா, இல்லைப்பா நான் சொல்லிட்டு வந்துட்டேன், தப்பாயிடும் கூட அப்படி சொல்லி மாட்டி இங்கே வந்து எட்டி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு பொழைப்பமானு தெரிஞ்சிச்சு. பொழைப்பமா இல்லையான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த பையன் திருப்பி சொல்கிறான், வேணாம் தங்கம் வேணாங்கன்னு திருப்பி சொல்கிறான். நான் ஒரு தைரியம் தான், சரி குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. அப்போல்லாம் ஒரு துணி தான், மைக்கெலாம் கிடையாது, அப்படி துணி வச்சுருப்பாங்க. ரெடினா நம்ம ரெடின்னு கை காமிக்கணும், ஸ்டார்ட் கேமரா சொல்லி இப்படிம்பாங்க, அப்படின்னா குதிச்சிடணும், அவ்வளோதான். குதிச்சிட்டேன். விஜய் டைவ் பண்ணேன். நான் வந்து டைவ் பண்ணுற இடத்துல வெறும் துணி மட்டும் போட்டிருக்காங்க, வைக்க போடல. பெட் மாதிரி இல்லை அப்போ பெட்லாம் கிடையாது, வைக்க தான் போட்டு அப்படியே போனாங்க. இல்லை தேங்காய் நார் போட்டு அவ்வளோதான், ஏதாவது இருந்தால் அதை போடுவோம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ இப்போ தானே பெட்லாம் வந்துச்சு, அப்போலாம் ஒன்றும் கிடையாது. இந்த கையை வந்து வச்சேன்ல, இவர் உள்ளே போயிடுச்சு, போய் இந்த கையை அப்படி திரும்பிச்சு, ரைட் சைடு இப்படி, இப்படி இருக்குல்ல, இங்கே திரும்பிச்சு. நான் மாஸ்டர் ஷார்ட் ஓகே ஆனேன், ஓகேடா சூப்பர்ரா, ஓகே வா ரெடி பண்ணி வச்சாங்க. நாளைக்கு காலை ரஜினி சார் படம் சென்னையில் ஷூட்டிங், அதெல்லாம் ஏறணும். மாஸ்டர்கிட்ட ஓடி போய், மாஸ்டர் இந்த கை திரும்பிடுச்சு. என்னடா அப்படின்னு, வலி பயங்கரமாக இருக்குது, நான் வந்துடுறேன், போயிடலாமா சார், ஆனால் ஒன்று பண்ணுங்க சார், துண்டு ஒன்று எடுத்து எனக்கு கட்டணும், யாராவது கட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ எங்கள் வாதியார் கொஞ்சம் சித்த வைத்தியெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாரு. அது கட்டுங்கன்னா கட்டிட்டு சென்னைக்கு வந்துட்டோம். ஆனால் சென்னை வந்து வலி, செம்ம வலி. அப்புறம் வந்து இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணோம். நான் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒத்துக்காமல் நானே வந்து எங்கள் வாத்தியார்கிட்ட சொல்லி அதை மசாஜ் பண்ணி அந்த கையை சரி பண்ண 6 மாதம் ஆச்சு. சாப்பாடு இதில் இலையை வச்சு, அப்போ கல்யாணம் இல்லை, இலையை வச்சு இப்படி தான் சாப்பிடுவேன். அவ்வளோ கஷ்டம். இது மாதிரி நிறைய கஷ்டம். அப்புறம் யானை கூட பண்ணால் ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, யானை கூட ஒரு ஃபைட்டு, ராமநாதன் சார் படம். அது யானை கூட சண்டை போடணும். யானை பக்கம் சொல்லிட்டான், இந்த வெள்ளம்லாம் கொடுங்க, பழம்லாம் கொடுங்க அப்படின்னா. நான் டெய்லி காலையில் சாயங்காலம் மத்தியானம் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. நான் அது பாட்டுக்கு அதுக்கிட்ட ஏறி விளையாடுறேன், ஒன்றுமே பண்ணல. அப்படிலாம் இருக்குது, தூக்கி அப்படி மெதுவாக விடுது. அப்பா நல்லா தெரியுது சார். அதெல்லாம் வந்து பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் இதுலேயே மாட்டிக்கிட்டேன். யானை கூட சண்டை போட முடியுமா யாராவது, அதெல்லாம் தப்பிச்சிட்டேன். புலி கூடலாம் சண்டை போட்டிருக்கேன், புலி கூட, அதிலலாம் சிங்கம் கூடலாம் சண்டை போட்டிருக்கேன். சிங்கம்லாம் கொஞ்சம் கஷ்டமான. ஆமாம் சார், கண்டிப்பாக எல்லாத்துலேயும் சண்டை போட்டேன். ஆனால் பாம்பு கிட்ட போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ரஜினி சாரோட ஹாலிவுட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார், 99ல வந்து பிளட் ஸ்டோன் அப்படின்ற ஒரு படத்தில். அந்த வாய்ப்பு எப்படி சார் கிடைச்சது உங்களுக்கு? என்ன, ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் வந்து அவர் வந்து அப்போ பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அங்கே ஷூட்டிங், நாங்கள் பெங்களூரில், அதே பெங்களூரில் தான் ஷூட்டிங்கு. அப்போ வந்து அது ஒரு ஹாலிவுட் மாஸ்டரும் வந்திருந்தார். ஹாலிவுட் மாஸ்டர் ஒரு மாஸ்டர், நம்ம இதில் ஒரு நம்ம இந்தியா மாஸ்டர் ஒன்று. அந்த படிக்கட்டில் ஒரு அடிச்சு விடுவார் ரஜினி சார், கீழே உருண்டு போனோம். அந்த ஹாலிவுட்டு தான் முடியாதுன்றாரு. முடியாது, இதெல்லாம் எப்படி பண்ண முடியும், நீங்கள் ரப்பர் வந்து படிக்கட்டுக்கு ரப்பர் செட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அவருக்கு பதில் நாங்கள் டூ போடுறதோ செய்கிறோன்னா அந்த வெள்ளைக்கார மாஸ்டர் ஒத்துக்கல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களே அடிக்க சொல்லி நாங்கள் படிக்கிற ஒன்று போய் என் சின்ன ஓகே அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. என்னடா அவார்டு ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை எங்களுக்கு அப்படின்னா. இது நமக்கு ரொம்ப சாதாரணம். ஸோ அந்த படம், அதில் வந்து நாங்கள் அவர் பைக்கில் வந்து ரஜினி சார் ரொம்ப நாளாக பைக்கில் தான் சுற்றுவார். அந்த வெஸ்பாவை ஏதோ ஸ்கூட்டர் வச்சுருவார், அதில் தான் ஷூட்டிங்கே வருவார். அப்போ ஹெல்மெட்லாம் கிடையாது, ஜாலியாக வந்துடுவார். எல்லாம் நம்ம பாலச்சந்தர் சார்லாம் திட்டுவார், என்ன ரஜினி நீ பாட்டுக்கு இப்படி வர, அதெல்லாம் வரக்கூடாது, எவ்வளோ பேரும் உனக்கு எதிரிலாம் இருக்கலாம், நல்லவன் இருக்கும், ஃப்ரெண்டாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், நீ வரக்கூடாது. அப்போ தான் ஃபியட் கார் வாங்கி ஃபியட்டில் வருவார். ஸோ அந்த மாதிரி எங்களை பைக்கில் வந்து டபுள்ஸ் கூப்பிட்டு போகிறேன். என்னெல்லாம்
பெங்களூரில். இங்கே இருந்தேன் கண்டக்டராக இருந்தேன் அதெல்லாம் சொல்லி அவர் வந்து சூப்பர் ஸ்டார் தானே வழிய அவர் சூப்பர் ஸ்டார் நினச்சதே இல்லை. ஒரு சின்ன சாதாரண மனிதனா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஏமலைக்கு போனார், ஒரு ரோட்டு கடையில் நின்று சாப்பிட்டுட்டு ஆமா எளிமை, ரொம்ப எளிமை. உண்மையிலே பார்த்ததில்ல. அதனால அந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடச்சி. அது அவருக்கு கடைசி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் அவர் எனக்கு வந்திருக்காரு. இந்த நேர்காணல் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப உயிரோட்டமாகவும் இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.